ருத்துவோட கேப்டன்சிக்கு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். தலை வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜடேஜா அஸ்வினை வந்து உட்கார வச்சுட்டு வேற யாராச்சும் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஃபேவரட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கேப்டன்சிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது டெல்லி கூட வந்து சென்னையில் மேட்ச் நடந்துச்சு. இதில் முகேஷ் சௌத்ரியை வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்குல் கம்போஜை வந்து கொண்டு வரணும். கம்போஜை கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, கண்டிப்பாக கலில் வந்து லெஃப்ட்டு, இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் கொளுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா ருத்து வந்து இதில் தான் அவர் மேலே வந்து நிறைய கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரோட மகாராஷ்டிரா பிளேயரு, ஆல்ரெடி அவர் ஐபிஎல்ல பல அடிகள் வாங்கியிருக்காரு. ஏதாச்சும் ஒரு சீசனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா போதும். அப்படி இருக்கும்போது பல அடிகள் வாங்கினவரை நம்ம கொண்டு வரக்கூடாது. மேபி ட்ரை பண்ணலாம், மேபி கொண்டு போகக்கூடாது. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்குல் கம்போஜை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், பவர் பிளேயில் ஒரு கன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இவர் வந்து அவர் ஃபேவரட்டிசமாக பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வந்துட்டார். அது ஒன்றா டெவன் கான்வே உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் தான் இருக்கணும். ஓப்பனிங் வந்து ரச்சின் ரவீந்திராவும் லெஃப்ட்டு தான், லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான். ஆனால் அவரை கொண்டு வரக்கூடாது, ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணணும், சிக்கலாக போயிடும் சென்னைக்கு, அதாச்சும் இப்போ ஆர்டரை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொல்கிறது எதுவுமே இல்லாமல் நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னே லெஃப்ட் ரைட் காம்பினேஷனே இல்லாமல் லெஃப்ட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி ஒரு தெரிஞ்சுதாங்க பண்ணுறாங்க. இது வந்து இந்த காம்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்துச்சு அப்படி இப்போ நேற்று டெவன் கான்வே ரச்சினும் வந்து ஒரு 30-40 பார்ட்னர்ஷிப்க்கு வந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு டீமா அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லியிருப்போம். ஆனால் இவங்க தெரிஞ்சு தான் போகிறாங்க. இப்போ மும்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்து இஷான் கிஷன், அப்புறமேட்டு டிகாக் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ரோஹித் சர்மா கூட நல்ல ஒரு பலமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த காம்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ருத்ராஜும் நம்ம டெவன் கான்வே செம்மையாக பண்ணியிருக்காங்க பவர் பிளேயில். அப்படி இருக்கும்போது அதை ட்ராப் பண்ணிட்டு இல்லை நான் 1-down தான் வருவேன், 1-downல தான் இந்தியாவில் வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது, ஏன்னா விராட் கோலி போயிடுவார் அப்படின்ற மாதிரி இவர் வேணுக்கனே பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதனால தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நேற்று விஜய் சங்கர் மேலே கூட கோவமே கிடையாது. அவரோட பேட்டிங் இவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏதோ வந்து போராடிக்கிட்டு இருந்தார். நம்ம நல்ல பேட்ஸ்மேனுக்கே எங்கள் பேட்டில் பட மாட்டேங்குது, அவரை நம்ம சொல்லி ஒரு குறையும் ஆகாது. பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இன்னொருத்த மேலே தான் சரியான காண்டு. சிக்ஸர் தூபே, ஆறுச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு டெபுட்டி கமிஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வரான் சிக்ஸு அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம துபேக்கு வந்து இது ஓப்பனிங் ஆர்டர் வந்து நம்மளுக்கு சோடி முடிஞ்சு போச்சு அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து எவனுமே கிடையாது, முடிஞ்சிரா கதை அப்படின்ற லெவலில் தான் வந்து இருக்குது. மாற்றுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து டெவன் கான்வே கொண்டு வந்துட்டாங்க, ஜேமி ஓவர்டனை உட்கார வச்சுட்டாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தனால ராகுல் திரிபாதியும் தீபக் கூடாவும் ட்ராப் பண்ணிட்டாங்க. விஜய் சங்கர் ஏதோ இப்போ டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அடுத்த மேட்ச் அவரையுமே கொண்டு வருவாங்க. ஓப்பனிங் பேர் இதே மாதிரி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற லெவலில் அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் இருக்கும் போது பவுலர்களுமே திணறுவாங்க. ஃபீல்ட் செட் அடிக்கடி மாற்றி இது பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். அதனால வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகும். 6-4 வந்து அசால்ட்டாக வந்து பவர் பிளேயில் போயிடும். அதை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் தலை தோனி அவர்கள் ஆல்ரெடி அவரை வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம்லாம் போயிட்டுருக்கு. அது என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் இவ்வளவு தான் பண்ண முடியும். அதாவது அவரே பிளம்பிங்கே சொல்லிட்டார் 10 ஓவர்லாம் அவரால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி ஆடாமல் இருக்கலாம், நாங்கள் வைப்போம்ல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று அவர் 7-8 ஓவருக்கு முன்னாடியே கொண்டு வந்து அவருமே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திணறி அவரால் பேட்டிங்கே பண்ண முடியல, பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டு இருந்தார். அவரால் இவ்வளவு தான் பண்ண முடியும். ரசிகர்களுக்காக தான் வந்து அவர் வந்து ஒரு 7th டவுன் 8th டவுனில் வந்து இருக்காங்க. இவனுக்கு 180 டார்கெட் இருந்துச்சு அப்படின்னா இவனுக்கு 160 150 அப்படின்ற லெவலில் அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கடைசி ஓவரில் வந்து 2 6 2 4 போட்டு ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவர் இருப்பார் அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணுறாரு.
நான் இப்ப பாருங்க 5 ஓவர்ல எல்லாம் அவுட் ஆயிட்டுலாம் நிப்பானுங்க எல்லாம். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கெல்லாம் வந்து சென்னை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்படியே டீம் போயிட்டே இருந்தா. டீமை மாற்றணும் அப்படின்னா மொத்தமாக வந்து ஆக்ஷனில் எடுத்தாங்கல்ல, அப்படியே போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே தான் மாற்றணும். இதில் மிகப்பெரிய ஒரு இதாக சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூர் அகமதை 10 கோடி போட்டு எடுக்கணும் முடிவு போயிருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை 18 கோடி போட்டு ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க. அஸ்வினை வந்து 10 கோடி போட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. இதிலே வந்து ஒரு 40 கோடி வந்து போயிருச்சு. இதில் என்ன பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து அவர் அஸ்வின் போடுறாரு, ஓவரை கிழிச்சு போடுறாங்க. ஜடேஜா ஏதோ டீசெண்டாக போட்டு 1-2 விக்கெட் எடுக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேட்டிங் வர திடீர்னு நல்லா படுது, திடீர்னு வந்து அவருமே பேட்டிங் பண்ணுறது. நூர் அகமது மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருக்கு எதுக்கு இவ்வளோ ஹார்டாக போயிருக்கணும்? அதுக்கு வந்து நேகல் வதேராக்கு போனீங்கல்ல 4 கோடிக்கு 5 கோடி போட்டு அவரையாச்சும் எடுத்துருக்கலாம்ல. இன்னும் பேட்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணி தீபக் கூடாக்கும் நம்ம இவர் வந்து ராகுல் திரிபாதிக்கு ஒரு 3 கோடி போனதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அழகாக எடுத்திருந்திருக்கலாம். ஒரு யங்ஸ்டர் பேட்டிங் சூப்பராக பண்ணியிருப்பாரு. போன சீசனில் மும்பையில் நல்லாவே பண்ணார். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு சூப்பராக பண்ணி 1 ஹேண்டடாக வந்து எடுத்துகிட்டு போகிறார் இது கேமை. அப்படி இருக்கும் அவரை மாதிரி ஆட்கள் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறால. நீங்கள் தான் பெஞ்சிலே வந்து ஷேக் ரஷீதா இருக்கட்டும், ராமகிருஷ்ணா ஹோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பேடியெல்லாம் தூங்கிட்டாரு. என்னடா இவங்க வேலை டெஸ்ட் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டருக்கு ஓப்பனிங்கோ இல்லை 1 டவுனோ இல்லை வந்து 2 டவுனோ ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரிகிற மாதிரியே தெரில. ரொம்ப போக போக பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சிஎஸ்கே நீ மோசமாக தான் போயிட்டு இருக்கு. 183 அச்சீவ் பண்ண முடியல, 182 அச்சீவ் பண்ண முடியல, 196 தாண்ட முடியல. தொடர்ந்து 3 மேட்ச்ல சேசிங்கே பண்ண முடியாம திணறாங்க. 200 சேஸ் பண்றதெல்லாம் அப்புறம் 200 சேஸ் பண்றதே ரொம்பவே சவாலா இருக்கு. அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. பவர் பிளேல வந்து ஓவர் கிழிஞ்சிச்சுன்னு தெரியுது. அவருக்கே திரும்பி 4 ஓவர் அவர் கொடுக்குறாரு முகேஷ் சௌத்ரிக்கு. அது என்ன கணக்குன்னு தெரியல. 100 ஆகும்போதுக்கு ஒரு ஓவர் வெளியில இருக்கு, அவருக்கு கொடுக்கணும்னா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏதோ ஒரு கணக்குல வந்து ஏதோ ஒரு இதுல தெரிகிறாரு. அதனால நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டீமை மாற்றணும்னா நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க அதுக்கு ஆப்போசிட்டை தான் பண்ணியிருந்தாங்க. என்ன டெவன் கான்வேயும் இவரையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு சில சேஞ்சஸ், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், பவர் பிளேயில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஓவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, ஒரு யங்ஸ்டர் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றணும். ஒரு மேட்ச் சிவம் துபை உட்கார வச்சு பாருங்க, ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்காக தான் வராரு. அவர் ரிட்டையர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு அவர் கரெக்டாக தான் கொடுக்குறாரு. டீம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்து அவர்கள் கரெக்டான விதத்தில் ஓவர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, தப்பாக ஓவர் கொடுத்துட்றாரு. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கரெக்டாகவும் பிக் பண்ணி உள்ளே கொண்டு வர மாட்டேங்க. தலா வந்து முன்னாடியே சொல்கிறார், நான் எதுலேயுமே தலையிட மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்து தான் அப்படின்றனால அவர் கையில் எல்லாமே இருக்கனால அவர் கையில் தான் இருக்குது. இதில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தலையிட்டு நிறைய விஷயங்களை மாற்ற போகுது அப்படின்ற நியூஸ்மே வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் வந்து ஆல்ரெடி நசுக்கி விட்டு வந்திருக்காங்க திரும்பி ஆர்ஆர்னால. திரும்பி பஞ்சாப் கூட உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மேட்ச் இருக்குது. பஞ்சாப் கூட திரும்பி போயிட்டு பஞ்சு ஆகாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிளேயிங் லெவனை மாத்தினா வந்து சிஎஸ்கே வந்து மீண்டெழும் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.